முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விஷப்போகின்றது. யார் அந்த குடும்பம்? எதற்காக உன்னுடைய காலில் வந்து விழ வேண்டும் என்பதை நான் சொல்கின்றேன். இதை முழுவதுமாக கேள் தங்கமே. நீ உயிருக்கு உயிராக ஒருவரை நேசித்தாய். அவருடைய அன்பு உனக்கு கிடைத்தவுடன் உன்னை நீயே புதுமையாக உணர்ந்தாய். உனக்கு எந்தெந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காது என அத்தனையும் நீ அவரிடம் பகிர்ந்து கொண்டாய். நீயும் அவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக நேசித்தீர்கள். ஆனால் உன்னுடைய வீட்டு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் நீ அவரிடம் சண்டை போட்டு அவரை வேண்டாம் என்று கூறிவிட்டாய். வேண்டாம் என்று கூறியதால் மனம் உடைந்து விட்டார் உன்னை உயிருக்கு உயிராக நேசித்தவர். அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை. பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டார். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை அவரால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. நீயும் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். அவரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டதினால் நீ அவரை மறந்து விட்டாய் என்ற அர்த்தம் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். வேண்டாம் என்று உதட்டளவில் உன்னுடைய குடும்பத்தாரை பற்றி யோசித்து சொன்னாய். ஆனால் மனதளவில் இன்று வரை அவர்தான் உனக்குள் இருக்கின்றார். அதை யாரிடமும் உன்னால் சொல்லவும் முடியவில்லை. சொன்னால் மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். அங்கு நீ நேசித்தவர் உன்னை நினைத்து உன்னை மறக்க முடியாமல் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டு வாழ்க்கையை துளைத்து விட்டு நிற்கின்றார். அவர் இப்படி இருப்பதை கண்டு அவருடைய குடும்பமே வருத்தத்தில் இருக்கின்றது. எனவே அக்குடும்பம் உன்னிடத்தில் வந்து என்னுடைய உறவை, என்னுடைய மகனை ஏற்றுக்கொள் என்று கேட்கப் போகின்றார். உன் காலில் விழப் போகின்றார். உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரிடத்திலும் அவர்கள் பேசப் போகின்றார்கள். என்னுடைய மகன் இன்று வரை உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றான். உன்னை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றான் நித்தமும். அதை எங்களால் பார்க்க முடியவில்லை. நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பது எங்கள் அனைவரது ஆசையும் என்று உன்னிடம் கெஞ்சப் போகின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கப் போகின்றார். இறுதியில் உன் முடிவு என்ன என்பதை நீதான் சொல்ல வேண்டும். உன்னுடைய குடும்பத்தினர் ஒரு பக்கம், அவருடைய குடும்பத்தினர் ஒரு பக்கம். இடையில் நின்று கொண்டு நீ என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் அத்தனைக்கும் என்ன விடை என்பது உனக்கே தெரியும். உன் மனதுக்கு தெரியும். நீ நேசித்தவர் அழுகின்றார் அங்கு. உன்னுடைய வளர்த்தவர், உன்னை பெற்றவர் அழுகின்றார் மறுபுறம். என்ன செய்வது என்று தடுமாறுகின்றாய். தடுமாறாதே. காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். நிச்சயம் நீ அந்த நிலையை கடந்து வந்து விடுவாய். அதற்கு உன் அப்பா நான் உறுதுணையாக இருப்பேன். கவலைப்படாதே. உடைய விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடலாம். நீ எதையும் நினைத்து யோசிக்காதே. எல்லாம் நன்றாக நடக்கும். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.